ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் அனியா நிவி. இன்றைக்கி ஒரு சின்ன கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு திடீர்னு பண கஷ்டம் வந்துடுச்சு. உடனே தன்னோட கழுதையை விற்று அந்த பணத்தை வச்சு பிரச்சனையை சமாளிக்கலான்னு முடிவு பண்ணார். தன்னோட மகனை கூட்டிகிட்டு பக்கத்து ஊரில் இருக்கிற சந்தைக்கு நடந்து போக ஆரம்பித்தார். அங்கே போகும்போது ஒருத்தர் சொன்னார் வழியில், ஏன்பா கழுதை சும்மா தானே வருது, உங்கள் 2 பேரில் ஒருத்தர் அந்த கழுதை மேலே உட்காந்துட்டு போகலாமே அப்படின்னு சொன்ன உடனே இந்த விவசாயம் என்ன பண்ணார், அவங்க பையனை தூக்கி அந்த கழுதை மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனார். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போனாங்க. போன பிறகு இன்னொருத்தர் சொன்னார், ஏப்பா சின்ன பையன் தானே, அவன் நடந்து வர மாட்டானா, நீ வயசானவனாக இருக்க, நீ அதில் உட்காந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொன்னார். சரின்னு அவங்க பேச்சு கேட்டு பையனை இறக்கிட்டு இவர் ஏறி உட்காந்துட்டு போனார். இதே மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டி வந்தாங்க. ஏன்பா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, சின்ன பையனை நடக்க வச்சுட்டு நீ உயரமாக கழுத மேலே போயிட்டுருக்கியே அப்படின்னாங்க. உடனே என்ன பண்ணார் இவர் விவசாயி, அவனோட பையனையும் தூக்கி கழுத மேலே உட்கார வச்சுட்டு 2 பேராக போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு ஆள் சொன்னார், ஏன்பா உங்களுக்கு மனுஷத்தன்மையே இல்லையா, ஒரு மிருகத்து மேலே 2 பேரை உட்காந்துட்டு போகிறீங்களே, பாவம் இல்லை அந்த ஜீவன் அப்படின்னோடனே உடனே 2 பேர் இறங்கி அந்த கழுதியை தூக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போகிற வழியில் ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றை கடந்து தான் அந்த பக்கம் போக வேண்டியதாக இருந்தது. அப்போது இவங்க 2 பேரும் அந்த கழுதியை தூக்கிட்டு ஆற்றை கடக்கும்போது கழுதை ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. விவசாயி ஐயோ மையன்னு கத்தினார். என்ன பிரயோஜனம், அடுத்தவங்க சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டார் அந்த விவசாயி. அதனால் என்னாச்சு, கழுதியும் ஆற்றோட போச்சு. அதை விற்று பணம் கிடைக்கும்னு பார்த்தாரு, அதுவும் மண்ணாக போச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், மற்றவங்க சொல்கிறத எல்லாத்தையும் நம்ம கேட்டால் நம்ம என்ன செய்ய வந்தோம் அப்படின்றதையே நம்ம மறந்து போவோம். சொல் புத்தியை விட சுய புத்தியே சிறந்தது அப்படின்றது தான் நம்ம இந்த கதையில் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. வேறு என்னெல்லாம் கதை நீங்கள் கேட்க விரும்புகிறீங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள்.